3 ஜனவரி 2026 சனி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 29 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரை உலகின் பாவங்களை போக்குபவர், எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவினால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுடைய தூய பெயரின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்பது பொருளாகும். இந்த உலகத்தை இரட்சிப்பதற்காக மனிதராக மனுவர் எடுத்த இறைவன், அவருடைய பெயர் அனைவரையும் குணப்படுத்துகிறது, அனைவரையும் ஆசிர்வதிக்கிறது. ஆகிய இந்த பெயரானது விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது யோசேப்பிற்கும் மரியன்னைக்கும் வானதூதரால் அருளப்பட்ட பெயராகும். பல இடங்களில் இயேசுவின் பெயரால் பல புதுமைகள் நடந்திருப்பதையும் இன்றைய நாளில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதன் பொருட்டு நாம் இயேசுவின் பெயரால் நாம் எதை கேட்டாலும் இறைவன் இன்று நமக்கு தருவார் என்பதில் உறுதியான ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். சீடர்கள் ஆண்டவர் இயேசுடைய பெயரால் பலவிதமான புதுமைகளை செய்தார்கள். இயேசுவின் பெயருக்கு இந்த உலகம் முழுவதும் மண்டியிடும். அசுத்தாவிகளுடைய ஆதிக்கம் இயேசுடைய பெயருக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆக இன்று நாள் முழுவதும் இந்த உன்னதமான புதுமைகள் நிறைந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இயேசுனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது இறைவன் நம்மில் குடிக்கொள்கிறார். நம்மை சுற்றி இறை பிரசனமானது உருவாகிறது. அதன் மூலம் நாம் இறைவனை கண்டடைய முடியும். இதன் அடிப்படையில் நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மேலுமாக நேற்றைய தினத்தினுடைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்கின்றோம். யோவானுடைய சாட்சிய வாழ்வை இன்னும் அதிக அளவில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உலகத்தினுடைய பாவங்களை சுமக்கின்ற ஆட்டுக்குட்டியான இயேசுவை யோவான் கண்டடைகின்றான். கண்ட உடனேயே இது ஆண்டவருடைய செம்மறி, உலகினுடைய பாவங்களை சுமக்கின்ற செம்மறி, இதை எனக்கு தூயாவினால் சொல்லப்பட்டிருப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகின்றார். முதலில் அவரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினாலும் தெரியாது இருந்ததினாலும் தூய ஆவி அவர் மீது நிழலிட்டு அவருக்கு, நீர் யாருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது தூய ஆவி இறங்கி வருகிறதோ அவர்தான் இந்த உலகத்தை ஆளுகின்ற நபராகவும் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுக்கிற நபராக இருப்பார் என்று தூய ஆவியை ஒரு அடையாளமாக யோவானுக்கு அருளப்பட்டிருந்தது. அதை இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு சாட்சிய வாழ்வாக திருமுழுக்கு யோவான் அங்குள்ள மக்களுக்கும் நமக்கும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த நற்செய்தியில் அவர் இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்றார். இயேசுவை அவர் சுட்டி காட்டுகின்ற பொழுது மக்களுடைய கவனத்தை முழுவதும் தன் பக்கத்திலிருந்து இயேசுனுடைய பக்கத்தில் திரும்புகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வெற்றியானது நாம் எவ்வாறு புகழப்படுகிறோம் என்பதில் இல்லை, மாறாக எத்தனை பேர் நம்மால் இயேசுவை இன்று உற்று நோக்குகிறார்கள், இயேசுவின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கை திரும்புகிறது. அதன் மூலமாகத்தான் நாம் புகழப்பட வேண்டும்.
ஆண்டவர் இயேசுவின் மீது தூய ஆவி இறங்கி வருவதை அடையாளமாக காட்டிய திருமுழுக்கு யோவான் நம்மில் அந்த ஆவியானது அருளப்பட்டிருக்கின்றது. நம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கினால் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றமாக நாம் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்துகின்ற மற்றொரு அடையாளமாக மாற தூய ஆவியாரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அதன் மூலமாக நம் சாட்சிய வாழ்வில் சாட்சிய பகிர்தலில் பங்கேற்க வேண்டும். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் இவர்தான் இறைமகன் என்று அந்த மக்கள் அனைவருக்கும் அளித்தாரும், அதே போன்றுதான் இன்று நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் ஆண்டவர் இயேசுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக யார் இயேசு என்பதை பிறருக்கு அறிவிக்கின்ற ஒரு கருவியாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய தூய பெயரை கொண்டாடுகின்ற இந்த ஒரு வேளையில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை முன்னிலைப்படுத்திய அந்த நற்செய்தி வழியாக இந்த நாள் முழுவதும் இயேசுவனுடைய நாமத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லி பிறருக்கும் அந்த நாமத்தினுடைய பலன்களையும் ஆசீர்வாதத்தையும் நாம் வழங்குவதன் மூலமாக நாமும் திருமுழுக்கு யோவானை போன்று ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க முடியும், ஆண்டவரை உணர முடியும், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட முடியும். ஆண்டவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் நம்முடன் பயணிப்பார். நம்மில் இறை அன்பை வெளிப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய ஒரு நாளிற்காக, இந்த புதிய நாளுடைய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் இருளின் ஆட்சியிலிருந்து விடுவித்து ஒளியின் வழிக்கு எங்களை அழைத்தவரே உமை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எங்கள் அனைவருக்கும் உண்மையான செம்மறியை காட்டினரே. திருமுழுக்கு யோவான் வழியாக அருமையான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு அளித்தரே. எங்கள் அனைவரையும் தூய வல்லமையினால் நிரப்பி எங்களுடைய பலவீனங்கள், தவறான எண்ணங்கள், பாவக்கரைகள் அனைத்தையும் தூய இரத்தத்தால் கழுவி எங்களை தூய்மையாக்கும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய பாரங்களை, மனபாரங்களை, உடல் பாரங்களை, தொழில் பாரங்களை, வாழ்க்கையின் பாரங்களை உம்மிடத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தல் அமைதி எங்களுக்கு தாரும். இன்றைய நாளில் அழகான ஒரு விழா நாளை நினைவு கொள்கின்ற வேளையில் இயேசுவினுடைய நாமம் நீயான நாமமாக, இணையில்லாத நாமமாக, பாவத்தை போக்குகின்ற, பயம் அதை நீக்குகின்ற ஒரு நாமத்தை நாங்கள் சுவாசித்திட, நாங்கள் அதிக அளவில் உச்சரித்திட எங்களை ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, உமது நாமமானது பரிமள தைலமாகவும் பாரெங்கும் வாசனை வீசுகின்ற நாமமாகவும் இருக்கின்றது. வானிலும் பூவிலும் மேலான நாமமாக, வானாதி வானவருடைய நாமமாக இருக்கின்ற இயேசுனுடைய பெயரை இன்று நாங்கள் முழுவதும் உச்சரித்திட, அதன் மூலமாக பிரசனத்தை நாங்கள் உணர்ந்திட, ஆண்டவர் இயேசுடைய பெயருக்கு இந்த உலகம் முழுவதும் மண்டியிடுகிறதே, அந்த மண்டியிடுகின்ற ஒரு செயலின் மூலமாக மண்டியிட்டு நாங்கள் இன்று ஜெபிக்கப் போகின்ற இயேசுனுடைய நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றியருளும். சாத்தானுடைய ஆதிக்கத்தை ஒழித்தருளும். எந்த விதமான வாதைகளும் எம்மை அணுகாமல் இயேசுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, உம்முடைய நாமத்தின்படி, உம்முடைய பெயரின்படி நாங்கள் இந்த நாள் முழுவதும் செய்யப்போகின்ற ஒவ்வொரு வேலையிலும், சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு நபர்களும் தூயாவுடைய வழிநடத்தலின் மூலமாக எவ்வாறு நீர் இயேசுவின் மீது இறங்கி வந்த அந்த தூயாவினுடைய வல்லமை இன்று எங்கள் மீது பொழிந்தருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்மை கண்டிட, தூயான வெளிப்பாட்டினால் கண்டெடுத்திட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய கண்களால் நிரப்பி ஒரு பிரசனத்தை அடையாளமாக காணுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், இன்று நாங்கள் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்கள், இந்த ஜெபத்திலும் திருப்பலியிலும் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களை ஒவ்வொன்றாக நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை அரவணைத்து காத்தல். ஆண்டவரை உமது பெயருக்கு இந்த உலகமே மேலுலகமும் சரி மண்டியிடுகின்ற அந்த வேளையில் நாங்கள் மண்டியிட்டு ஜெபித்த ஒவ்வொரு கருத்துகளையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். அதை ஆசீர்வதித்து நிறைவேற்றி எங்கள் அனைவரையும் அன்பின் பிள்ளைகளாக மாற
உமது அன்பின் பிரசனத்தில் நாங்கள் வாழ்ந்திட எங்களோடு பயணித்தருளும். உமது பெயரினால் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.